அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மத்தார்களே. அண்டை வீட்டாரின் உரிமைகள் தலைப்பில் ஒரு சின்ன பதிவு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி 2259 இது பதியப்பட்டிருக்கு. அவங்க ஒரு டவுட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கேட்குறாங்க. அதாவது, எனக்கு 2 அண்டை வீட்டுக்காரங்க இருக்காங்க. அப்போது அதில் நான் யாருக்கு ஃபஸ்ட்டு அன்பளிப்பு செய்கிறது, யாருக்கு நான் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 2 வீட்டுக்காரங்களில் யாருடைய வீட்டோடைய வாசல் உனக்கு நெருக்கமாக இருக்கோ அவங்களுக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போது ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அன்பளிப்பு நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு பொருள்கள் நம்மள்ட்ட குறைவாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போது நமக்கு லெஃப்ட் சைடு சரி, ரைட் சைடு சரி, ஆர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சரி, ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய அண்டை வீடுகள் இருக்கிற பட்சத்தில் நம்ம ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த ஹதீஸ் நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போது யாருடைய வீட்டு வாசல் நமக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாவே அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ் நமக்கு இது ஃபாலோ பண்ணுறதுக்கு லேசாக்கி தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.